ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல் சேனலில் எல்லாருக்கும் ஃபேவரட்டான தயிர் சாதம் பொட்டேட்டோ ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் பொட்டேட்டோ ஃப்ரை ரெசிபியும் தயிர் சாதமும் செய்யுங்க, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இன்றைக்கி 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். நான் வந்து இந்த ரெசிபிக்கு உருளைக்கிழங்கு தோலோடு தான் கட் பண்ணி போடுவேன். அதனால் ஒரு அரை மணி நேரம் உருளைக்கிழங்கு நல்லா தண்ணியில் ஊற வச்சு தேய்ச்சி கழுவிட்டிங்கன்னா அந்த மேலே இருக்கிற கரை அழுக்கு எல்லாமே போயிடும். உருளைக்கிழங்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மறுபடியும் இந்த மாதிரி 2-3 முறை தண்ணியில் நல்லா அலசிட்டு ஒரு வடிகட்டியில் தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருங்க. நல்ல ஒரு கனமான இரும்பு பேனில் நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விடுங்க. 4 ஸ்பூன் விட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. என்றைக்குமே நீங்கள் உருளைக்கிழங்கு ஃப்ரை இந்த மாதிரி வெண்டைக்காய் அதெல்லாம் செய்கிறப்போ நல்லா இரும்பு பாத்திரம், கனமான பாத்திரமாக இருந்தால் அந்த கிறிஸ்பினஸ் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும். ஸோ ஸ்டீல் இண்டாலியம் பாத்திரத்தை விட இரும்பு பாத்திரம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ பொட்டேட்டோ ஃப்ரைக்கு நீங்கள் இந்த மாதிரி கேஸ்ட் அயர்ன் இல்லை அயர்ன் பேன் யூஸ் பண்ணுங்கள். தண்ணி நல்லா வடிகட்டிட்டு, ஏன்னா தண்ணியோடு திருப்பி அந்த எண்ணெய் நிறையா இருக்கிறனால அப்படியே உள்ளே போட்டுறாதீங்க, எண்ணெய் தெரிக்கும். ஸோ கொஞ்சம் அந்த உருளைக்கிழங்கோட தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சு வந்தோடனே உருளைக்கிழங்கு உள்ளே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். எண்ணெய் வந்து இந்த மாதிரி ஃப்ரைக்கெல்லாம் கொஞ்சம் தாராளமாக விட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல காரமாக வேணும் அப்படின்னா தனி மிளகாத்தூள் போடலாம். நான் வந்து சாம்பார் மிளகாத்தூள் போடுவேன். குழந்தைங்களுக்கு அவ்வளோ காரமாக வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா சாம்பார் மிளகாத்தூள் நம்ம கொஞ்சம் தனியா அப்புறம் பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால் அவ்வளோ உரப்பாக காரம் இருக்காது அப்படிங்கிறதுக்காக நான் சாம்பார் தூள் தான் பொரியலுக்கு இந்த மாதிரி ஃப்ரைக்கெல்லாம் ஆட் பண்ணுவேன். நீங்கள் நல்லா ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா தனி மிளகாத்தூளே கூட 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். சீக்கிரமாக குக் ஆயிடும், ஏன்னா நம்ம கொஞ்சம் எண்ணெயும் தாராளமாக விட்டுருக்குறோம். அதனால் மூடியெல்லாம் வைக்க வேண்டாம். நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அடியும் பிடிக்காது. நீங்கள் வந்து நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா சூப்பர் அண்ட் சாஃப்டாக கிறிஸ்பியாக குக் ஆயிரும். ஸோ சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு தயிர் சாதம் செய்ய போகிறோம். தயிர் சாதத்துக்கு எப்போவுமே அடி சாதமாக எடுத்துக்கோங்க. மேல் சாதத்தில் குழம்புக்கெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு அடி சாதத்தை தயிர் சாதத்துக்கு வச்சுக்கலாம். கூட வந்து பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. இஞ்சி வந்து துருவி போட்டுக்கோங்க. நான் வந்து இங்கே 2 பேருக்கு ஏற்றளவு தயிர் சாதம் செய்கிறேன். நீங்கள் 4 பேருக்கு செஞ்சிங்கன்னா அந்தளவுக்கு இஞ்சி பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்து போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து 1/2 கப்பு பால் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமா தான் தயிர் சேர்க்க போகிறோம். ஏன்னா தயிர் சாதம் வந்து அந்த ரொம்ப அந்த புளிப்பு எல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பால் சேர்த்து செய்யணும். ஃபுல் அண்ட் ஃபுல் தயிரில் செஞ்சிங்கன்னா அந்த புளிப்பு கொஞ்சம் வந்துடும். ஸோ 1/2 கப் பால் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கெட்டியான தயிர் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதை தாளிச்சிடலாம். கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன் தாளிக்கிறதுக்கு. உளுத்தம்பருப்பு, கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருங்க. நம்ம இஞ்சியும் பச்சை மிளகாயும் பச்சையாக போட்டிருக்கோம். அந்த ஃப்ளேவர் தான் வந்து தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் இது உடனே சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதாவது வந்து எப்போவுமே சாதத்துக்கு ஈக்குவலாக தயிரும் பாலும் நிறைய எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த கொலன்னு இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் இதை பாக்ஸில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்றீங்கன்னா இன்னும் கூட 1 கப் தயிர் சேர்த்து கலந்து வைங்க. ஏன்னா நேராக இறுகிரும். அதனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தயிர் சேர்த்தா தான் இன்னும் கொஞ்சம் தயிர் சாதம் வந்து நல்லா கொலன்னு இருக்கும். கூட வந்து மாதுளம்பழம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக போட்டு சர்வ் பண்ணால் குழந்தைங்களுக்கும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றப்ப அந்த ஸ்வீட் டேஸ்ட்டோட. ஸோ இப்போ சூப்பராக நம்ம பரிமாறியாச்சு. தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும். இந்த காம்பினேஷன் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. இன்னொரு முக்கியமானது என்னென்னா மாங்காய் ஊறுகாய். ஸோ இதோட இந்த ரெசிபி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு மாங்காய் ஊறுகாயோட உருளைக்கிழங்கு ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.